இந்த சின்ன பொண்ணை பார்த்தீங்கன்னா வெக்கேஷனை என்ஜாய் பண்ண அவங்க ஃபேமிலியோட அந்த பீச்சுக்கு வந்திருக்கும். தூரத்தில் ஒரு கப்பல் இருக்கிறத பார்க்கும். அந்த கப்பலை பார்த்தீங்கன்னா இவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்கும். இங்கே இருக்கவங்க எல்லாருமே அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுவாங்க. அந்த கப்பலை பார்த்தீங்கன்னா வேகமாக வந்துகிட்டு இருக்கும். இங்கே இருக்க மக்கள் எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கப்பல் வந்த வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மண்ணில் பட்டு அதே இடத்துல ஸ்டக் ஆகி நின்னோட உடனே அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் வெளியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க போலீஸ் கிட்ட இதை பற்றி கேட்குறாங்க. அதுக்கு அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லியிருப்பாரு, இந்த கப்பல் வழி மாதிரி வந்திருக்கும், இதை பற்றி கப்பல் படைக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லியிருப்பாரு. இவங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கார்ல ஜாலியாக போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தூரத்தில் நிறைய கார் இருக்கிறத பார்க்குவாங்க. அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆன மாதிரி இருக்கும். உடனே இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா காரை விட்டு கீழே இறங்கிடுவான். அந்த டிராஃபிக்கான இடத்துக்கு போயிட்டு பார்க்குவான். அங்கே இருக்க கார் எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று மோதிக்கிட்டு இருக்கு. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கார் இருக்கும். அந்த விண்டோ வழியெல்லாம் உள்ள பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். இங்கே இருக்க எல்லா காருமே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிற காராக இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு கார் வரதை பார்க்கும். அந்த கார் பார்த்தீங்கன்னா இவங்க கார் இருக்க இடத்துக்கு நேராக வந்துகிட்டே இருக்கும். உடனே இவங்க காரை அந்த இடத்த விட்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்கும். பொண்ணு மட்டும் அந்த காரை மூவ் பண்ணலன்னா இவங்க கார் மேலே வந்து சொறி இருக்கும். இவங்க வளைச்சிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஏகப்பட்ட கார் வந்துகிட்டு இருக்கு. இந்த பொண்ணு ஸ்டேரிங்கை டைட்டாக பிடிச்சிட்டு வேகமாக போய்கிட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஏகப்பட்ட கார் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஆபத்துல இருந்து இவங்க எல்லாரும் தப்பிச்சிருவாங்க. ஆனா இதுக்கு மேல பெரிய ஆபத்து வர போறது இங்க இருக்க யாருக்குமே தெரியாது. இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு லேப்டாப்ல செக் பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் எதுவுமே இருக்காது. அதனால நாட்டுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே இவங்களுக்கு புரியாது. ஆனா இவங்க லைஃப் இவங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் ஆன் பண்ணி பார்க்குவாங்க. அப்பயும் இன்டர்நெட் கனெக்ஷன் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க கிளே வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா வெளியே கார் வர சவுண்டு கேட்கும். அந்த கார் சவுண்டு கேட்ட உடனே இவங்க வெளியே போயிட்டு பார்க்குவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கப்புள்ஸ் இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. வெளியே எல்லாமே ஷட் டவுன் ஆயிருக்காதான் நாங்க இங்க வந்திருக்கோம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த ஃபேமிலியில சேர்த்துக்குவாங்க.